வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மீடியன். மீடியன் அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கீழே வரும். First, let us understand what is meant by measures of central tendency. Measures of central tendency, it is that a particular value or the single value, if it is going to represent the entire data set, then it is known as measures of central tendency. ஒரு சிங்கிள் வேல்யூவோ இல்லை ஒரு பர்டிகுலர் வேல்யூவோ ஒரு கிவன் டேட்டா செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே மீன், மீடியன் அண்ட் மோடுன்ற 3 கான்செப்ட் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மீடியனில் இண்டிவிஜுவல் சீரீஸ் கீழே எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சீரீஸில் யூஸ்வலி எப்படி நம்மளுக்கு டேட்டா செட் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் சீரீஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் 12, 14, 10, 18, 20 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாலே நம்ம அது இண்டிவிஜுவல் சீரீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்ன, எப்படி அதை அப்டைன் பண்ணணும், மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணணும் இண்டிவிஜுவல் சீரீஸில். ஸோ இதுலேயும் நம்ம 3 கைண்ட் ஆஃப் சீரீஸ் பார்ப்போம். இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் 3 சீரீஸும் பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம செஷனில் இண்டிவிஜுவல் சீரீஸ் கீழே எப்படி மீடியனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா கொடுத்துருக்க அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். எதர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் தி டிசெண்டிங் ஆர்டர், பட் ஆல்வேஸ் கோ வித் தி அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் டு தி லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா செட் இண்டிவிஜுவல் சீரீஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு we have to arrange the data in the ascending order. Next we have to find whether n is odd or n is even. So n is odd or n is even. n என்ன அப்படின்னு பார்க்கும்போது small letter n is equal to number of observations. Individual series பொறுத்த வரைக்கும் small letter n refers to number of observations. And then நம்மளோட n odd இல்ல ஈவனா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆட் நம்பர்னா as you know 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது வந்தது அப்படின்னா அது ஆட், n is odd. whereas அதை கவுண்ட் பண்ணும்போது அந்த டேட்டா செட்டை 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி வந்ததுன்னா அது n is equal to even. ஸோ n is odd அப்படின்னா ஒரு ஃபார்முலா, n is evenனா ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். மீடியன் n is odd அப்படின்ற போது மீடியன் is equal to size of n plus 1 divided by 2th item அப்படின்றது தான் ஆடுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஆட் நம்பரில் கவுண்ட் வந்தது, 7 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 9 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது n is odd. whereas n is even போது நம்மளோட ஃபார்முலா என்னன்னா மீடியன் is equal to average of size of n by 2th item plus n by 2 plus 1th item. ஸோ இதுதான் நம்மளோட ஈவன். அதாவது நம்ம அந்த n ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கும் போது அது 8 நம்பர்ஸ், 6 நம்பர்ஸ் அந்த மாதிரி ஈவன்ல கவுண்ட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா தென் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு செஷன்ல 2 டைப்லயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆட் நம்பர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஈவன் நம்பருக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் 1. calculate median for the following set of observations. இல்ல find out median for the following data இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்கும். 12, 14, 10, 18 and 20. ஸோ இப்படி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தாலே நார்மலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல் சீரீஸ். எக்ஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்திருந்தால் தென் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்திருந்தா நம்மளோட இது மீடியன் எதில் கால்குலேட் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் சீரீஸில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதோட யூஸ்வலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் எது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் 10 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அடுத்தது 12 ஸ்மாலஸ்ட் வேல்யூகா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அண்ட் தென் 18 அண்ட் தென் 20 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 10, 12, 14, 18, 20.
ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் டு தி லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண மறந்துடாதீங்க. டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பிறகு தான் நம்ம வந்து மீடியன் கால்குலேட் பண்ணோம், இல்லைனா மீடியனோட ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சிம்பிள் விஷயத்தில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கவுண்ட் பண்ணணும் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு. ஸோ ஸ்மால் லெட்டர் n is equal to number of observations. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 5 வேல்யூஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஆட் நம்பர். அது 5ன்றது ஆட் நம்பர். ஸோ n is equal to 5. this is an odd. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? நம்மளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து மீடியன் is equal to size of n plus 1 by 2th item. ஸோ சைஸ் ஆஃப் n plus 1 by 2th item வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nன்றது ஆட், அதாவது 5 தான் நம்மளுக்கு n is equal to 5. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? nக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 5 plus 1 divided by 2th item. ஸோ 5 plus 1 எவ்வளோ? 6. ஸோ 6 by 2th item. ஸோ சைஸ் ஆஃப் அப்படின்றத எழுதுற மறந்துடக்கூடாது. 6 by 2th item. ஸோ 6 divided by 2 பண்ணோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 3 வரும். ஸோ சைஸ் ஆஃப் தேர்ட் ஐட்டம். ஸோ இப்போ தேர்ட் ஐட்டம் என்ன அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அசெண்டிங் ஆர்டரில், அதில் போயிட்டு தேர்ட் ஐட்டம் என்னது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐட்டம் எது வருது நம்மளுக்கு? 10 12 14. ஸோ தேர்ட் ஐட்டம் எது? 14 தான் தேர்ட் ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு 14 வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 14ன்னு மீடியனை வந்து therefore median is equal to 14. ஸோ வந்து இப்படி தான் நம்மளோட ஆட் நம்பர் வரும்போது n is equal to ஆடாக வரும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மீடியனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஐட்டம்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பிறகு எந்த ஐட்டம் தேர்ட் ஐட்டமாக வருதோ அதை தான் நம்மளோட மீடியனாக எடுத்துக்கணும். ஸோ மீடியன் எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியன் 14. ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கூட நம்ம வந்து இந்த மீடியனை கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து மீடியன்னா என்னன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறத தான் நம்ம வந்து மீடியன் சொல்லுவோம். ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து ஒரு வந்து பிரிக்கணும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸா அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வந்து மீடியன் நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் போயிடும், இந்த சைடு 2 வேல்யூஸ் போயிடும். ஸோ நடுப்புற இருக்கிறத தான் நம்ம வந்து மீடியன் இஸ் ஈக்குவல் டு 14 எடுக்க முடியும். 2 ஈக்குவல் பார்ட்ஸா இதை நம்ம வந்து பிரிச்சோம்னா. ஸோ இந்த மாதிரி எனி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸா நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டு மிடில் வேல்யூவா வந்து மிடில் மோஸ்ட் வேல்யூவா தான் நம்ம வந்து மீடியன் சொல்றோம். ஸோ மீடியன் இஸ் தட் மிடில் மோஸ்ட் வேல்யூ ஆஃப் அ கிவன் டேட்டா, அதுதான் வந்து மீடியன். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டு மிடில் வேல்யூவை மீடியனா நம்ம எடுத்துக்கலாம். பட் எனியோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும் அப்படின்ற பர்பஸ்க்காக மீடியனுக்கு n ஆடா n ஈவனா அப்படின்றத டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண பிறகு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆடுனா அதுக்கேற்ற ஃபார்முலா, ஈவன்னா அதுக்கேற்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து ஈவனை வச்சு போடலாம் நம்ம. ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா வந்து let me tell out calculate median for the following set of observations. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 12, 14, 10, 18, 20 and 22. ஸோ இதுதான் நம்மளோட given data set. இதோட சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஸோ 10 ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 10, அடுத்த ஸ்மாலஸ்ட் 12 and then 14 and then 18 and then 20 and then 22. ஸோ இந்த வேல்யூஸை அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொசீட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் டேட்டா செட்டை. n is equal to order, n is equal to even on. இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 numbers are there. So this is a even number. 6ன்றது even number. So அப்ப நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்றத மைண்ட் யோசிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீடியன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் size of n by 2th item plus n by 2 plus 1th item. n refers to number of observations. Average of size of
n எவ்வளோ நம்மளுக்கு 6. So 6 divided by 2. 6 divided by 2. 6 divided by 2th item plus 6 divided by 2 plus 1th item. So 6 divided by 2 பண்ணா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 3 வரும். So average of size of third item plus 3 plus 6 divided by 2 பண்ணோம்னா 3 வரும். 3 plus 1th item. So 4th item ஆயிடும் இது. 3 plus 1 எவ்வளோ வரும் 4 வரும். இது அப்படியே third itemனு வரும். ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஐட்டம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபோர்த் ஐட்டம். 3 + 1 ஃபோர்த் ஐட்டம். ஆவரேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப் தேர்ட் ஐட்டம் பிளஸ் ஃபோர்த் ஐட்டம். அண்ட் தென் தேர்ட் ஐட்டம் என்ன, ஃபோர்த் ஐட்டம் என்ன அப்படின்றத நம்மளோட டேட்டா செட்ல அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண பிறகு என்ன வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து தேர்ட் ஐட்டம் எது 1 2 3. தேர்ட் ஐட்டம் வந்து 14. ஃபோர்த் ஐட்டம் என்னது 18. ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து இதோட ஆவரேஜை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 14 + 18. ஸோ அதுதான் தேர்ட் ஐட்டம் அண்ட் ஃபோர்த் ஐட்டம் நம்மளோட டேட்டா செட் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பிறகு 14 + 18 டிவைடட் பை 2. எப்படி இந்த டிவைடட் பை 2 வந்ததுன்னா ஆவரேஜை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப்னு. ஸோ இந்த ஆவரேஜை தான் டிவைடட் பை 2ன்னு இங்கே போட்டிருக்கோம். 14 + 18 32 டிவைடட் பை 2. ஸோ தேர்ஃபோர் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 16. 32 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 16 வரும். ஸோ மீடியன் வந்து 16. ஸோ இதை தான் நம்ம வந்து மீடியன் இஸ் ஈக்குவல் டு 16ன்னு சொல்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்தோன்னே கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். மிடில் மோஸ்ட் வேல்யூ எப்படி அப்படின்றத ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடணும். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் விச் ஹேஸ் டு பி டன் பை அஸ். ஸோ அரேஞ்ச் பண்ண பிறகு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. இப்போ இது ரெண்டும் ஒரு பார்ட்டு அண்ட் தென் திஸ் 10 and 12 ஒரு பார்ட் ஆகிடும். ஸோ 10 12 ஒரு பார்ட்டு, 20 22 ஒரு பார்ட்டு. அப்போ மிடில் மோஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் ரெண்டு வேல்யூ வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா அதுதான் மீடியன். 14 + 18 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா அதே சேம் 16 தான் நம்மளுக்கு வந்து மீடியன் வரும். ஸோ அப்படியே த்ரூ அப்சர்வேஷன் கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் மீடியனை. பட் ஈவன் தென் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணோன்றதுக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதே சேம் வந்து 14 + 18 டிவைடட் பை 2 நம்ம போடலாம். பட் ஈவன் தென் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்றதுனால இந்த ஆவரேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப்ன்றதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ மீடியன் அப்படின்றத இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இண்டிவிஜுவல் சீரீஸில். ஸோ மீடியன் இஸ் தி மிடில் மோஸ்ட் வேல்யூ இன் அ given data set. First we have to arrange them in the ascending order. Then we have to find out whether it is a odd, n is odd or n is even. அக்கார்டிங்லி நம்ம வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸில் மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் if you have any comments with respect to this topic you can just post in the comment box. Thank you so much.